வணக்கம். எண்ணும் எழுத்தும் அல்ல 5ஆம் வகுப்புல தாவரங்கள் பாடம் பார்க்க போறோம். சரி, இப்ப தாவரத்துல மிஸ் கேட்கிற கேள்விக்கு உங்களுக்கு என்ன விடை தருதோ அதை சொல்லலாம். சரிங்களா? இல்ல இலை பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? இது என்ன இலை? இந்த இலை என்ன கலர்ல இருக்கு? பச்சை கலர்ல இருக்கு. இதுக்கு காரணம் என்ன? ஏற்கனவே நம்ம நடத்தும் போது சொல்லியிருக்கேன். இலை பச்சையா இருக்கிறதுக்கு இல்ல ஒரு நிறம் இருக்குன்னு பார்த்தோம். என்னது? என்ன நிறமி? குளோரோஃபில். பச்சையம் அப்படிங்கிற ஒரு நிறமி இருக்கிறனால தான் இலை என்ன நிறத்துல இருக்குன்னு பார்த்தோம். பச்சையா இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி இங்க நிறைய பூ வச்சிருக்கேன் இல்லையா டீச்சர், உங்களுக்கு தெரியுதா? இது என்ன பூ? செம்பருத்தி. என்ன கலர்ல இருக்கு? என்ன வண்ணத்துல இருக்கு? இது என்ன பூ? இது அரளிப்பூ. இது என்ன கலர்ல இருக்கு? பிங்க் கலர்ல, இளஞ்சிவப்புல இருக்கு. இது என்ன பூ? இது என்ன கலர்ல இருக்கு? பிங்க் கலர்ல இருக்கு. அப்புறம் இந்த செம்பருத்தி என்ன கலர்ல தான் இருக்கு? பிங்க் கலர்ல இருக்கு. இது இது என்ன பூ? சங்குப்பூ. இது என்ன கலர்ல இருக்கு? ஊதா கருநீல கலர்ல இருக்கு. இங்க பாருங்க, இந்த பூ என்ன கலர்ல இருக்கு? பர்பிள் நீல கலர்ல இந்த பூ இருக்கு. சரி, இந்த பூ பாருங்க. செம்பருத்தி என்ன கலர்? ஆரஞ்சு கலர்ல இருக்கு. இது சாண்டல் கலர், சந்தன கலர்ல இருக்கு. அப்ப இந்த பூ தங்காரம் என்ன கலர்ல இருக்கு? மஞ்சள் கலர்ல இருக்கு. சரியா? அப்ப இந்த செம்பருத்திக்குள்ள பாருங்க, உள்பக்கமா என்ன ஷேடோ வந்திருக்கு? ரெட் கலர். சரி, இப்ப எனக்கு ஒரு கேள்வி. இதுவும் செம்பருத்தி பூ தான், இதுவும் ஒரு செம்பருத்தி பூ, இதுவும் ஒரு செம்பருத்தி பூ. இந்த பூவை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு கலர்ல இருக்கா? இருக்கா? ஆனா இலையில என்ன கலர்ல இருக்கு? இலையில என்ன கலர்ல இருக்கு? இலையெல்லாம் பச்சை வண்ணத்துல இருக்கு. ஆனா இதுல இருந்து வர மலர் மட்டும் வெவ்வேறு வண்ணத்துல இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? யாருக்கா தெரியுமா? சரி, இப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கவனிங்க. இப்போ ஒரு மலர் என்ன கலர்ல இருக்குன்னா, மலர் வந்து ஒவ்வொன்றும் வெவ்வேறு கலர்ல இருக்கு இல்லையா? இந்த மலரோட பாகங்கள் என்ன, மலர் ஏன் வெவ்வேறு கலர்ல இருக்குங்கிறத அடுத்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த வெவ்வேறு கலரா இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல இருக்கக்கூடிய நிறமிகள். இதுல இருக்கக்கூடிய இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா, இலை பச்சையா இருக்கிறதுக்கு அது என்ன நிறமி இருக்குன்னு பார்த்தோம். குளோரோஃபில் அப்படிங்கிற ஒரு நிறமி இருக்கு. பச்சையம் இருக்கிறதுனால இலை என்ன வண்ணத்துல இருக்கு? பச்சை வண்ணத்துல இருக்கு. அப்போ இந்த செம்பருத்தி என்ன நிறத்துல இருக்கு? சிவப்புல இருக்கு. இந்த அரளிப்பூ என்ன நிறத்துல இருக்கு? இளஞ்சிவப்பு. ரோஜா இளஞ்சிவப்புல இருக்கு. இந்த சங்குப்பூ ஊதா கருநீல கலர்ல இருக்குது. இந்த பூவும் ப்ளூ கலர்ல நீல கலர்ல இருக்கு. இப்ப இந்த கலரோட இந்த வண்ணத்துக்கு காரணம் என்னன்னா, இதுல ஒரு நிறமி இருக்கு. இதுல ஒரு நிறமி இருக்கு. அந்த நிறமி பேரு ஆந்தோசயனின். என்ன நிறமி? ஆந்தோசயனின். ஆந்தோசயனின் அப்படிங்கிற நிறமியில இருக்கிறதுனாலதான் இந்த பூ என்ன கலர்ல இருக்கா? சிவப்பு, இளஞ்சிவப்பு, நீலம், கருஊதா. இந்த கலர் பூ பூக்கணும்னா அந்த செடியில என்ன நிறமி இருக்குது? ஆந்தோசயனின். அடுத்தது பாருங்க, இந்த தங்க அரளி பார்த்தோம் இல்லையா, இது என்ன கலர்ல இருக்கு? மஞ்சள் கலர்ல. இந்த சின்னதா இருக்கு இல்லையா, இந்த பூ கரிசாலை பூ. இந்த பூவு இந்த செம்பருத்தி பூலாம் என்ன நிறத்துல இருக்கு? மஞ்சள் கலர்ல இருக்கு. இந்த செம்பருத்தி என்ன கலர்ல இருக்கு? ஆரஞ்சு. அப்ப மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு வண்ணம் வரணும் அப்படின்னா அந்த தாவரத்துல எந்த நிறமி இருக்குன்னா கரோட்டினாய்டு அப்படிங்கிற நிறமி இருக்கு. என்ன நிறமி இருக்கு? கரோட்டினாய்டு அப்படிங்கிற நிறமி இருக்கு. இப்ப பச்சை கலர்ல இருக்குன்னா என்ன நிறமி இருக்குன்னு பார்த்தோம்? பச்சையம். அது போல ஒவ்வொரு கலர் பூ பூக்கிறதுக்கும் அதுல ஒரு நிறமி இருக்கு. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன் மலர் மட்டும் வெவ்வேறு கலர்ல இருக்கு? இலையெல்லாம் ஒரே கலர் பச்சையில இருக்கு, ஆனா மலர் மட்டும் வெவ்வேறு வண்ணத்துல இருக்கிறதுக்கு காரணம் அதில் உள்ள நிறமிகள். புரியுதா? நன்றி.